செங்கோட்டையன் வந்துட்டாரு. என்ன சார் ஃபியூச்சர் அவருக்கு? எப்படி போக வாய்ப்பு இருக்கு? என்ன பண்ணுவாரு? ஃபியூச்சர் தீர்மானிக்க வேண்டியது 2 ஆள் தான். ஒண்ணு புஸ்ஸி, ஒண்ணு விஜய். விஜய் புஸ்ஸி பேச்ச கேட்பாரு. புஸ்ஸி நின்னு அடிப்பாரு. அதனால இவர்கள் இப்படியே போயிட்டு இதுக்கு நாம் தமிழர் இது என்டிஏக்குள்ள வந்துட்டாங்கன்னா, கொஞ்சம் எப்படி இப்படின்னு அப்படி கலந்த மாரி போயிடுவாங்க. இவரும் கொஞ்சம் சாதிச்சுக்கலாம், நின்னு அடிச்சுக்கலாம். நாளைக்கு பண்ருட்டியார் மாரி விஜய் எதிர்க்கட்சி தலைவர், இவர் துணைத் துணைத் தலைவர்னு ஒரு பெரிய ஸ்டேச்சர் கிடைக்கும். ஓட்டிக்கலாம். அப்போ இதுதான் இந்த மாரி விஷயங்கள நீங்க செங்கோட்டையன் என்னதான் இது இருந்தாலும் அவர் என்ன கரெக்டான ஆளா இருந்தா ஏன் வெளியே வரணும்? நீங்க அவர் வெளியே வந்து சொன்ன காரணம் என்ன? பிஜேபிய இவங்க வஞ்சித்து விட்டாங்க. தமிழ்நாட்டை வந்து பிஜேபி. ஆனா பிஜேபி தானே கூட இருக்காங்க. அப்ப ஏன் வெளியே வர்றீங்க? எல்லாரையும் ஒருங்கிணைக்கணுன்றீங்க. யாரை ஒருங்கிணைக்கணும்? நான் இருந்து யாரெல்லாம் வெளியேற்றணும்னா அவங்களெலாம் உள்ளே கொண்டு வரணும்னா இப்போ நீங்களும் இருந்து தானே அமிச்சிங்க எல்லாரையும். அதனால் அவர் ஒரு வம்பு இழுத்துக்கிட்டு வெளியில் போனார். அவருக்கு சில அசௌகரியங்களும் உள்ளக்க, அதனால் வெளியே போனார். அது ஒன்று காரணமாக வச்சுட்டு எடப்பாடி எதிர்ப்புன்னு ஒன்றை வச்சுக்கிட்டே நீங்கள் கட்சி நகர முடியாது. ஏன்னா இங்கே கட்சி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக கூட மத்திய அரசு, என்டிஏ இதெல்லாம் மற்ற கட்சிகள் சேரப்போகுது. அதனால் செங்கோட்டையன் என்ன முதல்ல அவர் ஒரு ராஜதந்திரி கிடையாது. விஜய்கிட்ட என்ன பிரச்சனைனா, விஜய்கிட்ட புஷி ஆனந்த் இவங்கள்ட்ட அவங்க இஷ்டத்து தான் முடிவு எடுப்பாங்க. இதில் போயிட்டு செங்கோட்டையன்லாம் ஒரு அக்ரெசிவ் லீடரெலாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் போக போக பார்ப்போம். பல கூத்துகள் இருக்குது.